வீட்டுக்கு ஒரு ஃப்ளவர் வேஸ் வாங்குறீங்க, ஒரு இடத்துல வைக்கிறீங்க. 1 இயரா அதே இடத்துலயே இருக்கு. திடீர்னு இந்த இடத்துல வச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு வேற ஒரு இடத்துல மாத்தி பாக்குறீங்க. அப்பதான் நினைக்கிறீங்க, அந்த இடத்துல இருந்ததை விட இந்த இடத்துல வச்சு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சில சின்ன சின்ன சேஞ்சஸ் இல்லைன்னா நம்ம லைஃப் ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? அது நம்ம வீட்லயா இருந்தாலும் சரி, நம்ம கிச்சன்லயா இருந்தாலும் சரி. ஏன்னா நம்ம அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்றது கிச்சன்ல தான். எப்படின்னா மாத்தினா இன்னும் நம்ம கிச்சனை அழகா வச்சுக்கலாம் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறது உண்டு. அது நம்ம பட்ஜெட்குள்ளார பண்ண முடிஞ்சிச்சுன்னா அது சூப்பரா இருக்கும் இல்லையா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராதா குயின் ஆஃப் ஹாப்பி ஹோம். இந்த வீடியோல என்னுடைய கிச்சனோட சின்ன மேக் ஓவர் தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம பட்ஜெட்குள்ளார வர ப்ராடக்ட்ஸ் வச்சு. ரொம்ப டைம் எடுத்துக்காம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஷாப்ஸி ஆப்லேருந்து 5 யூஸ்ஃபுல்லான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். இந்த கட்லரி ஹோல்டர் கேஸ் தான். இது பிளாஸ்டிக் கட்லரி கேஸ் தான். இதுவே வுட்டுலலாம் போனால் நமக்கு காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ நம்ம பட்ஜெட்குள்ளார அப்படிங்கிறதுனால தான் இதை சூஸ் பண்ணேன். மெயினாக இது பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வச்சுக்கிறதுக்காக தான் வாங்கினேன். இதோட பாட்டம் டிசைனே ஒரு ஸ்டாண்ட் மாதிரி தான் இருக்குது. இதை வைக்கிறதுக்கு தனியாக நமக்கு ஆர்கனைசர்லாம் தேவையில்லை. இதை அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நைஃப் சிசர்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் ஏதாவது மாட்டிக்கிறதா இருந்தால் அதுக்கு ஹூக் மாதிரி இருக்குது. 2 கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிச்சன் டூல்ஸும் வச்சுக்கலாம். ஸ்பூன்ஸ், ஃபோக்ஸ் இதெல்லாமே ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் பண்ணப்போ இதோட ப்ரைஸ் 274 rupees இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு ஒரு சூப்பரான ஆர்கனைசர்னே சொல்லலாம். அதுவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக க்யூட்டாக இருக்குது. அடுத்த ப்ராடக்ட் ஆயில் டிஸ்பென்சர் தான். இந்த ப்ராடக்டில் 2 500 ml ஆயில் பாட்டில்ஸும் ஒரு சிலிக்கான் ஃபானலும் சேர்ந்து வருது. என்னுடைய கிச்சனுக்கு ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்ச ப்ராடக்ட் தான் இது. எத்தனை ஆயில் டிஸ்பென்சர் இருந்தாலும் கிளாஸ் ஆயில் டிஸ்பென்சர் நம்ம கிச்சனுக்கே ஒரு சூப்பரான லுக்கு கொடுக்கும். இதோட ப்ரைஸும் ரொம்ப அஃபோர்டபுள் தான். 269 rupees தான் நான் ஆர்டர் பண்ணப்போ இருந்துச்சு. சமைக்கிறப்ப யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. சில ஆயில் டிஸ்பென்சர்லாம் டக்குன்னு நிறைய ஆயில் அப்படியே கொட்டிடும். ஆனால் இதில் நல்ல பொறுமையாக நிதானமாக ஆயில் போராகுது. ஃபனலில் ஃபில் பண்ணுறப்பையும் சரி, இந்த மாதிரி சமைக்கிறப்ப நம்ம யூஸ் பண்ணுறப்பையும் சரி, ஆயில் வெளியில் சிந்தலை, ஸ்பில் ஆகலை. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே சூப்பரான ப்ராடக்ட்டுன்னு தான் சொல்லணும். அடுத்த ப்ராடக்ட் ஒரு பேம்பு கட்டிங் போர்டு தான். இது ஒரு மீடியம் சைஸ் கட்டிங் போர்டு தான். ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இருந்துச்சு. திக்னஸ் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக இருந்தது. ஹேங் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஹூக் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கேயாவது மாட்டிக்கிறதா இருந்தால் கூட மாட்டிக்கலாம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணேன். நல்ல ஸ்பேசியஸாகவே இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் நான் ஆர்டர் பண்ணப்போ 260 rupees இருந்தது. இந்த ப்ரைஸ்க்கு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்னே சொல்லலாம். பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 grocery கண்டெய்னர் பேக் தான். இது பிளாஸ்டிக் தான். பிளாஸ்டிக் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது பார்த்தா ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம பட்ஜெட்குள்ளேயும் வந்துச்சு. 100% ஃபுட் கிரேட் அண்ட் BPA ஃப்ரீ பிளாஸ்டிக் தான். ஸோ நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதோட கெப்பாசிட்டி 1100 ml. அதுவும் இல்லாமல் இது 100% ஏர்டைட் கண்டெய்னர். குவாலிட்டியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்போ 265 rupees. அது மட்டும் இல்லாமல் ஸ்பேஸ் சேவிங் கண்டெய்னர்ஸ் தான். பிளாஸ்டிக்குங்கிறதுனால ஒன்று மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சுக்கலாம். எப்போவும் எது புதுசாக வாங்கினாலும் அதை நல்லா வாஷ் பண்ணி ட்ரைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது தான் நல்லது.
இதில் 2 கண்டெய்னரில் நான் டீ பவுடரும் சுகரும் வந்து வைக்க போகிறேன். கவுண்டர் டாப்பில் வச்சா இது ரொம்ப அழகாக இருக்கும், அதனால தான். மீதி இருக்கிற கண்டெய்னர்ஸில் அடிக்கடி நம்ம எதை எடுத்துக்கணுமோ அதை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கம்பு, சோளம். இதுதான் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இந்த ப்ரைஸ்க்கு ரொம்பவே வர்த்தியான ப்ராடக்ட். கடைசி ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் சக்லா பேலான் தவா ஸ்டாண்டு. இதை நீங்கள் அப்படியே ப்ளேஸ் பண்ணுறதுனாலும் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஸ்டாண்ட் மாதிரி அந்த 4 இடத்துலையுமே வந்து புஷ்ஷெலாம் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை மாட்டிக்கணும், ஹேங் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் 2 பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அது வைக்கிறதுக்கும் ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. 195 ருபீஸ் தான் நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணப்போ. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர். நம்மளோட சாப்பிங் போர்ட்ஸ், அப்புறம் நம்ம சப்பாத்தி கட்டை, அதோட உருளை, அது எல்லாமே வந்து நம்ம சூப்பராக ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுங்கிறதுனால நல்லாவே வெயிட் தாங்குது. இந்த சப்பாத்தி கட்டை இருக்கு இல்லையா, அது வந்து கிரானைட்டில் பண்ணது, அதோட வெயிட்டே இது வந்து நல்லா தாங்குது. இந்த ப்ரைஸ்க்கு செம்ம வர்த்தியான ப்ராடக்ட் இது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஷாப்ஸி ஆப்பில் தான் நான் வாங்கினேன். ஷாப்ஸியில் இன்னும் நிறைய சூப்பரான ப்ராடக்ட்ஸ் நம்மளோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஷாப்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ணி ப்ராடக்ட்ஸை பை பண்ணுங்கள். இந்த சூப்பரான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப்பை சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. நம்மளோட பட்ஜெட்டில் நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பை ரொம்ப அழகாக மாற்றிட்டோம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய லைக் கொடுத்துட்டு, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராதா. பாய்.